இதெல்லாம் இவங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. இன்னும் தனி கொடுத்தன போறது கன்ஃபார்ம் கூட ஆகல. அதுக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து டிவில இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வந்து இறக்குறாங்க. ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா. தனி கொடுத்தன போறதுல இவங்களுக்கு என்ன ஹாப்பியோ தெரியல. பாவம் கவின் அண்ணன் எப்படிதான் இந்த அண்ணி கூட நேரத்தை ஓட்ட போறாரோ தெரியல. நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. மலர்விழி அம்மா இதுக்கு எப்படி சம்மதிச்சாங்க? அதான் பெரிய ஆச்சரியம் கூட. ராதா, ஐயா அம்மா, அம்மா நீங்க எப்ப இங்க வந்தீங்க? இங்க பக்கத்துல ஒரு ஆளை பார்க்கணுட்டு வந்த ராதா. அதோட சரி, உன் வீடு இங்க தானே இருக்கு, ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமன்னு வந்தேன். யாரையுமே காணோம். அத்தை வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜா? அதான் அன்னைக்கு இங்க வாஷிங் மிஷின் எடுத்து தந்தாச்சுல, திருப்பியும் யாருக்கிட்ட எடுக்க போறாங்க? எல்லாத்தையும் இப்படி நின்றுக்கிட்டே கேப்பீங்களா? வாங்க அங்கே உட்காந்து பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ நான் கிளம்பி ஆகணும். வீட்டில் வேலைலாம் போட்டபடி இருக்கு. என்னம்மா நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருக்க கூட மாட்டேன்ட்டு போறேன்ட்டு நிக்கீங்க. உன் அத்தை இருந்தா சரிங்களா? உன் அத்தை இல்லாத நேரத்தில் இங்கே வந்து இருக்கிறது டீ குடிக்கிறதுலாம் சரியா பட்டு வருமா? ஏன் அவங்க இருந்தா தான் நீ இந்த வீட்டுக்கு வரணுமா? எப்படினாலும் நாளைக்கு இது என்னோட வீடு தான். அப்ப எப்படி நீ வருவியா? ஏ ராதா, மெதுவா பேசு, உன் அத்தை காதுல ஏதாவது விழுந்துற போகுது. அவங்க எங்கம்மா இங்க இருக்காங்க? அவங்க தான் அவங்க பொண்ணுக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுக்க போயிருக்காங்களே. ஏ என்னடி சொல்ற? வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் அவங்க பொண்ணுக்கா? ஏன் அவளுக்கு கொடுத்ததுலாம் என்னாச்சு? அம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாத. அண்ணனி இருக்காங்கல்ல, தனி கொடுத்தனம் போக போறாங்களாம். அதனாலதான் எல்லாத்தையும் இவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ ராதா, என்ன சொல்ற ராதா? அவங்க எப்ப தனி கொடுத்தனம் போக? அந்த அம்மா எப்போ இவங்கள தனி கொடுத்தனம் விட? ஏதோ கொலாப்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கேன். மலர்விழி அம்மாலாம் சரின்னு சொல்லிட்டாங்களா தனி கொடுத்தனம் போறதுக்கு. அதனால அண்ணி நல்ல குஷியா இருக்காங்க. நேற்று தான் இங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இவங்க உடனே அண்ணிக்கு இது வேணும் அது வேணும்ட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அட அப்படியா? இது ஒரு விஷயம் வேற நடக்குது என்ன ராதா? ஆமா, நானும் கூடிய சீக்கிரம் இப்படி ஒன்னு சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏ சும்மா ரெடி, உன் அத்தை கிட்ட ஏதாவது இப்படி எல்லாம் பேச முடியுமா? ஏமா பேசினா என்னவா? அவங்க பொண்ணு பேசினா மட்டும் நியாயம், நான் பேசினா தப்பா? அனுவுக்கு சும்மாவே சமையல்ல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து ஒரு மண்ணும் தெரியாது. இதுல தனியா போய் என்னத்த கழட்ட போறாளா? அதானே இப்ப கேட்டீங்க பாருங்க, 100ல ஒரு வார்த்தை. இது உனக்கும் எனக்கும் புரிஞ்சு என்ன செய்யறது? இந்த வீட்டுல இருக்க ஆட்களுக்கும் அவங்க வீட்டுல இருக்க ஆட்களுக்கும் புரியணுமே. சரி அதெல்லாம் விடு. அனு வந்தாள்ல, உன்கிட்ட நல்லா பேசினாளா? அவங்க எந்த காலம் என்கிட்ட நல்லா பேசியிருக்காங்க. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கடையில என்கிட்ட வந்து நல்லா வேற பேசுவாங்களா? அவங்க கிடக்காங்க, அதெல்லாம் தூர விடு. சரி அங்க கிட்டத்துலான்னு இருக்க, என்ன நடக்குது ஏது நடக்குன்னு ஒண்ணு கூடவா உனக்கு தெரியல? இல்லையடி, பூமாரியும் ஒன்னும் சொல்லலையே அனு தனியா போறத. நேத்து கூட வந்தாளா பூமாரி, பூமிகா கூட பேசிட்டு இருந்தா, எதுவுமே சொல்லலையே. போறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு நினைக்கேன். அதான் பூமாரி என்ன உன்கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கன்ஃபார்ம் ஆனா சொல்லியிருப்பாங்கல்ல. அதுவும் சரிதான். ஆமா ஆமா, என்ன உருட்டெல்லாம் உருட்டி சம்மதம் சொல்ல வச்சாங்களோ தெரியல. ராதா உன் அத்தை. வாங்க சம்மந்தியம்மா. அட அட அட, என்ன என்னைக்கு வராதாலும் இந்த பக்கம் தெரியுது? இல்ல, அங்க பக்கத்துல ஒரு வீட்டுக்கு வரணும்ட்டு வந்தேன். அதோட ராதா உங்களை மாப்பிள்ளைய எல்லாரையும் பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அது சரி, மக 2 நாளைக்கு ஒருக்க வீட்டுக்கு வர்றதும், நீங்க மகளை தேடி இங்க வர்றதும், வேற என்ன? அத்தை அன்புனா அப்படிதானே இருக்கணும். நான் அங்க போறதும் எங்க அம்மா அங்க வர்றதும் அப்படிதானே இருக்கணும். வீட்ல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக கூடாதுல்ல? ஆமா, கூட்டிட்டு போக கூடாதா? உனக்கு அந்த புத்தி வரணுமே. எனக்கெல்லாம் எப்பவுமே அந்த புத்தி இருக்கதா தான் செய்யுது. சில பேருக்கு தான் புத்தி மழுங்கி போய் கிடக்கு. ஓ அப்படியா? நீ என்னன்னாலும் பேசிக்கோ ராதா, எனக்கு கவலையே கிடையாது. என் காதுல என் பொண்ணு வந்து சொன்ன வார்த்தை மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அனு தனி கொடுத்தனம்லாம் போக போறாளாம? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா சாதுரியக்காரிதான். சம்மந்தியம்மா, என் பொண்ணு எத்தனை வருஷமா அந்த வீட்டில் கிடந்து கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? இப்பதான் அவளுக்கு ஒரு விடிவு வந்திருக்கு. அத்தை அப்படி சொல்லாதீங்க. அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு விடிவு காலம் வந்திருக்குன்னு சொல்லுங்க, அதான் கரெக்டா இருக்கும். ராதா, என்ன கோவப்படுத்த முயற்சி பண்றியோ? நேத்து தான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், முகம் நல்ல பாலிசா இருக்குன்னா என்ன பண்ணணும்ட்டு. 2 நாளா சிரிச்சுக்கிட்டே இரு, அப்பந்தான் பொண்ணோட பால் காய்ச்சல நல்லா நிக்க முடியும்னாரு. அதனால என்ன கோவப்படுத்தலாம் ட்ரை பண்ணாத, அது நடக்கவும் செய்யாது, முடியவும் முடியாது. அது சரி, ஒரு டாக்டருக்கு இப்படிப்பட்ட ஒய்ஃபு நினைச்சு பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதாத்தான் இருக்கு. கொஞ்சம் நல்ல ஒய்ஃபா செலக்ட் பண்ணிருக்கலாம் டாக்டர். என்ன வாயடைச்சு போய் நிக்கிற மாதிரி தெரியுது? பதிலிலையோ பேசுறதுக்கு? இல்ல அத்தை, ஏற்கனவே பாக்குறதுக்கு அழகா தானே இருக்கீங்க. அழகுக்கு ஏன் அழகு சேர்க்குறீங்கன்ட்டு சொன்னேன். என்ன நக்கலோ? என்னை விட கொஞ்சோண்டு கூட கலரா இருந்துட்டு என்ன வரத்துக்கு வர்றமா? யார் அத்தை, நானா? ஆமா, என்னோட கொஞ்சம் தானே நீ கூட கலரா இருக்க. ஏட்டி, மேக்கப் கீப்பப் ஏதாவது போடுறியா? ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் குடுடி. அனு பால் காய்ச்சல நல்லா போய் நிக்கணும் பாத்துக்கோ. அத்தை நீங்க நேச்சுரலா போய் நில்லுங்க, அதுவே போதும். யாருக்கிட்டையும் சண்டை போடாம நில்லுங்க, அதுவே போதும்.
பாத்தீங்களா சம்பந்தியம்மா, ராதா என்கிட்ட எப்படி பேசுறான்ட்டு. நான் அவகிட்ட என்ன அன்பா பேசிட்டு இருக்கேன், ஆனா அவ வாயிலிருந்து ஒரு துளி கூட அந்த அன்பான வார்த்தை வரவே செய்யாது. இப்ப மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்கிட்ட இப்படிதான் இவன் நடந்துக்கிடுறான். கொஞ்சம் நீங்க புத்தி சொல்றது. ராதா சும்மாரு, அத்தைக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல உனக்கு? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் வேற என்ன சம்பந்தியம்மா, உங்க மருமகள்லாம் எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, என் சொல்லு பேச்சு கேட்டுக்கிட்டு அழகா இருக்காள. அது சரி, பார்த்து பார்த்து இருந்துக்கோங்க. அவங்க அம்மா யாருன்னு தெரியும்ல. அவங்க அம்மாவுக்கும் என் மருமகளுக்கும் கொஞ்சம் கூட கேரக்டர் வைஸ் ஒத்தே வராது. இவ ஒரு கோணம், அவங்க ஒரு கோணம். தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்ட்டு சும்மாவா சொன்னாங்க? அது கரெக்டாக தான் இருக்கும் சம்பந்தியம்மா. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிடுறீங்கன்னு நினைக்க. கூடி சீக்கிரம் தெரியும் யாரோட வண்டவாளம் எப்படின்ட்டு. அத்தை, அதை பத்தி நீங்க பேசாதீங்க சரியா? ஒரு நல்ல குடும்பத்திலே உங்க பொண்ணால ஒழுங்கா வாழ முடியல, வீட்டை விட்டு வெளியே வரணும், வேற வீடு போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வேற இடத்துல எங்க இருக்க போறாங்க? அதுவும் இல்லாம ஒரு வேலை செய்ய தெரியுமா அந்த அனுவனிக்கு? அவங்க எப்படி வீட்டை விட்டு வெளியே வரப்போறோம்னு நினைக்கிறாங்க? இங்க பாடுறாதா, தேவையில்லாம அனுவை பத்தி பேசாத சொல்லிட்டேன். அவளே இவ்வளோ நாள் அந்த ஜெயிலில் கிடந்துக்கிட்டு இப்பதான் அவளுக்கு ஒரு விடிவு வந்திருக்கு. அப்படி சொல்லாதீங்க அத்தை. பாவம் மலர்விழி அம்மா, அவங்க குடும்பம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சாங்க தெரியுமா? உங்க பொண்ணு அதை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? என் மாப்பிள்ள சரின்னாச்சு, அனு சரின்னாச்சு, அவ்வளோதான். சரியா? தேவையில்லாம இங்கெல்லாம் நீ வந்து இடையில வந்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளோதான். என்ன சம்பந்தியம்மா, உங்க பொண்ணு பேசிட்டே இருக்கா, நீங்க எதுவும் புத்திமதி சொல்ல மாட்டேங்கீங்க? அவ சொல்றதும் கரெக்டு தானே சம்பந்தியம்மா. உங்க பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்ன? எதுக்கு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? அனு பிரைவசியா இருக்கணும்னு நினைக்கிறா, அதனால அவ தனி வீட்டுக்கு போறா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அதுக்கு இல்ல, அந்த அம்மா கொஞ்சம் பாவம்ல. பாவம்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அத்தை, பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க இப்ப என்கிட்ட பேசுறதுலாம் எனக்கு நீங்க பாயிண்ட் எடுத்துற மாதிரி. நாளைக்கு நானும் அந்த மாதிரி நடந்துக்கிட மாட்டேங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, பாத்துக்கோங்க. யாரு? நீயா? நீ அப்படி நடந்துக்கிறதுக்கு என் பையன் சரின்னு வினோத் கிட்ட மட்டும் இதை போய் சொன்னேன்னு வை, அவ்வளோதான். உன் பல்லு 32 இருக்கா 34 இருக்கா, அத்தனும் கொட்டி கைக்கு வந்துடும், பாத்துக்கோ. திமிரு பிடிச்சவங்க எப்படி பேசிட்டு போறாங்க. அம்மா, டீ குடிக்கிறீங்களா? ஏண்டி ராதா, அந்த கிழவிக்கிட்ட எதுக்கிட்டி உண்டனை பேசிக்கிட்டு இருக்க? அவளை எப்படி பேசுவான்னு தெரியுதானே செய்யும். தேவையில்லாம நீயும்ல வாய் கொடுக்குற போல. ஐயோ அம்மா, இவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசாதான் காரியம் நடக்கும். எப்படி அவங்க பொண்ணை பெருசா பேசிட்டு போறாங்கன்னு பேரு எல்லாம் உள்டாத்தனம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்களை போய் பெருசா பேசிட்டு இருந்தோம்னா எனக்கு கோவம் தான் வருது. சரிடி, அந்த அம்மா அவங்க பொண்ணு தானே பேசுறாங்க, நீ எதுக்கு அதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? ஆமா, அவங்க பொண்ணுதான் பேசுறாங்க. அவங்க என்னையா பேசுறாங்க? இங்க பாருடா, உன் மாமியாரை புரிஞ்சு நடந்துக்கோ. தேவையில்லாம அவங்க கிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்காத. உன் மாப்பிள்ளை குணத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவர் எப்பவுமே அம்மா பேச்சை தான் கேட்பாருன்ட்டு. நீயும் தேவையில்லாம அவகிட்ட இப்படி வம்பு வேலை பார்த்துட்டு இருக்காத, சொல்லிட்டேன். நான் என்னமா பண்ணேன்? அவங்க தான் தேவையில்லாம வாயப்படுங்கனாங்க. பாருங்க எவ்வளோ திங்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா அண்ணனுக்கு கொடுக்கறதுக்குன்ட்டு. எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து கட்டதுக்கு என்ன வரத்து வந்தாங்க. நீங்க எடுத்துட்டு வந்தது கூட வாங்கல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்ததுக்கும் அவ்வளோ கோபப்பட்டாங்க தெரியுமா எங்க மேல. அது எல்லா வீட்லயும் அத்தை எல்லாம் அப்படிதாண்டி இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயேன். நீங்க எல்லாம் அப்படியாமா இருக்க? அண்ணி எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, அவங்க என்ன அருமையா இருக்காங்க. அது எல்லாருக்கும் அப்படி அமையாதுல. பூமிக்காவும் என் பேச்சை கேட்டுக்கிடுறா, அதனால பூமிக்கா பேச்சை நான் கேட்டுக்கிடுறேன். இதுல என்ன தப்பு வந்துட போகுது? இவங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. சரி நீ இரு, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன்கிட்ட பேசிட்டு நின்னது எனக்கு அவ்வளோ லேட் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். என்னம்மா நீங்க வந்துட்டு டீ கூட குடிக்காம? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாராதா, இன்னொரு நாளைக்கு வந்து டீ என்ன சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். நீ மெதுவா வீட்டுக்கு பக்கம் வா, ஏதாவது உனக்கு ஃப்ரீ டைம் இருந்தா. பாப்போம் பாப்போம். 2 நாள் போனதுக்கே அவ்வளோ பேச்சு பேசுறாங்க என் அத்தை. இதுல வேற வரவா? பாப்போம். சரி ராதா, அப்ப நான் வர்றேன். சரிங்கம்மா. பூமிகா நீ கேட்டேன்னு சொல்லுங்க. சரிடி.